திருவருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பா அருட்பெரும் ஜோதி அகவல் எண் 72. சாக்கிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்றபை அருட்பெரும் ஜோதி. அட்டாங்க யோகம் முதலிய சாதனையின் முடிவாக ஏற்படும் சமாதி நிலையில் ஒரு மனிதன் தனது சுய நினைவை அடியோடு இழந்து தன்னையே மறந்து விடுகிறான். மீண்டும் சுய நினைவிற்கு அவன் வரும் வரை அவன் சமாதி நிலையில் இருப்பதாக எண்ணுகிறோம். நம் பெருமானாரே சமாதி பழக்கமல்ல என்கிறார். யோகம் சமாதி நிலையில் கொண்டு விடுவதால் யோகம் செய்தல் வேண்டுவதில்லை. அதில் அழுந்திவிட்டால் மீளுதல் அருமை மூடம் உண்டாகும் என்று நம் பெருமானார் எச்சரிக்கின்றார். வெண்ணிலா கீர்த்தனையில தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று பாடுகிறார். இதை மனதில் கொண்டு இந்த அகவல் வரிக்கு இதனுடைய உரையை காண்போம். சாக்கிரம் என்பது விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில் மனம் செயல்படுவது சாதாரண நிலை. விழிப்பு நிலையில் அதீதத்தில் மனம் அடங்குமானால் அந்த நிலைக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. மனம் செயல்படாது அடங்கிய நிலையே வெளி எனப்பட்டது. மனம் அடங்கிய நிலை மிக சிறந்தது. எனவே தனிவெளி என்று அதனை கூறப்பட்டது. விழிப்பு நிலையில் அதீதத்தில்